கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் அறுப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த அறுப்பின் பண்டிகைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு வரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மோசே இஸ்ரேல் சபையாரை பார்த்து சொன்னபோது, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மனமுள்ளவன் எவனோ அவன் கொடுக்க கடவன். கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை கொண்டு வந்தார்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அறுப்பின் பண்டிகையை முன்னிட்டு உங்களால் இயன்றதை மனப்பூர்வமாய் நீங்கள் கர்த்தருக்கென்று கொண்டு வருகின்ற பொழுது, கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் முழு மனதோடு கூட கர்த்தருக்கென்று கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.